என் பிள்ளை என்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவு எடுக்கணும். அதே மாதிரி நான் முடிவு எடுக்கணும்ல. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பச்சை தமிழ் சொல்ற நீ தமிழ் பேசுன்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசுறோம் லூசு பேரா. நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறது கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க உங்கள்ட்ட கேட்கலாம், இதை எப்படி தூய தமிழ்ல கேட்பீங்க அல்லது சொல்லுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பேங்க்ல போய் கேட்கும்போது ஒருத்தர் தூய தமிழ்ல சொன்னாரு, எனக்கு அது புரியல. வங்கி தொடர்பான சேவைகள் பயன்பாடுகள் இது எல்லாத்தையும் எப்படி நீங்க தூய தமிழ்ல பேச முடியும்? தொழில் ரகசியத்தை எல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் சொல்லலாம், செக்னு சொல்றீங்க, காசோலைன்னு சொல்லலாம். அதுல சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? ரெண்டும் பொருள் ஒண்ணுதானே சார்? அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைகள் அப்படி தர போட்டீங்களா? எப்படியா வாழ முடியும்? இயல்பா பேசுறது இது சரளமா வந்துருது, புழக்கத்துல இருக்கிற வார்த்தையா அதுதான். இதெல்லாம் புழக்கமாயிடுச்சு, உங்களுக்கு வருத்தமா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. நாங்க தமிழ் படிச்சுக்கிறோம், தயவு செய்து நீங்க நிக்காதீங்க. உள்ள வந்துட்டாங்கறனால வாய் கூசாம கேக்குறியா? இல்ல இல்ல, என் பிள்ளை என்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவு எடுக்கணும். ரைட் விடு. நீ வந்து ஹிந்தி கத்துக்கணும், பிள்ளை என்ன படிக்கணும் முடிவு எடுக்கணும்ல. என்னப்பா கேனத்தனமா பேசிக்கிட்டு? எந்த மொழியும் திரிக்கல. ஹிந்தி வேணா சமஸ்கிருதம் வேணாம் நாங்க எங்க வீட்ல இருக்கிற பண்ணி சொல்றோம். இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தான் எழுதி இருப்பாங்க. அகத்தில் இருக்க வேண்டியது ஆட்டோவில் மட்டும் இருப்பது வேதனை. மொழி கத்துக்கங்க, தமிழ் கத்துக்க மாட்டீங்க. இருங்க, இதுதான் நான் படிச்ச தமிழ் கிடையாது, நான் படிச்ச தமிழ் கிடையாது. தமிழுக்கு கெட் அவுட்டா? அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிடு. கொஞ்சம் இருங்க, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. எங்களுக்கு தொண்டை இல்லையா? அமைதியா இருங்க ரெண்டு பேருமே. ஏன் கோபம் இல்லாமல் இதை அணுக முடியாது? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே சொல்ல தூக்கி கடாசுறீங்க. இது மூணுல இருந்து ஏதோ ஒரு பகுதி தூக்கி கடாசுறீங்க. இன்னைக்கு நீங்க நாளை புடுங்குவீங்க, நாளைக்கு உங்க பையன் இன்னொரு நாள் புடுங்குவான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க கேட்டீங்களா ஏன் இது உரையாடலானது? இது 2000 வருட சண்டை. இது எப்படி இன்னைக்கு மட்டும் உரையாடல் ஆயிடும்? சூப்பர். வங்கி பரிவர்த்தனைகள் இருக்குல்ல, இப்போ இதை நீங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்போ வந்து காசோலையை கொடுங்க, அந்த படிவம் கொடுங்கன்னு கேட்பேன், அவர் கொடுப்பாரு. அந்த நிறைவு செய்து கொடுப்பேன். தமிழ்ல முன்னெழுத்துல இருந்து இப்ப கையெழுத்து வந்து தமிழ்ல தான் போடுவேன். புரிந்து கொண்டாங்க. அப்போ வந்து நான் போகும்போது அவங்க என்னிடத்துல அவங்களே தமிழ்ல தான் பேசுவாங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். வீட்ல அன்றாடம் யூஸ் பண்றோம் கேஸ் புக் பண்ணனும்னு சொல்றோம். சோ அதை எப்படி தமிழ்ல பேச முடியும்? இல்ல என்னத்த சொல்றது? வாஷிங் மிஷின் இருக்கும், தமிழ்ல ஒரு நம்ம எதுவும் சொல்லி பழக்கம் இல்ல. குக்கர் தான், நம்ம குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியா? என்ன நொப்படியா? கேஸ்னு வந்த உடனே போய் நம்ம அந்த எரிவளின்னு பயன்படுத்தல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? தமிழ்ல இருளை விளக்குவதனால் விளக்கு, அவ்வளவுதான். விசிறதுனால விசிறி, மின் விசிறி, அவ்வளவுதான். உங்களுக்கு சார்ஜ் போடுமா அப்படின்ற அந்த சார்ஜ்ன்ற ஒரு வார்த்தையை அவங்களே எல்லாரும் வீட்ல சார்ஜ் தான் சொல்லுவாங்க. மின்னோட்டம் போடுங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. போனை சார்ஜ்ல போடு அப்படிங்கிறது அதுவே ஒரு தமிழ் மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ அதுவே பழகிறோம். எரிவாயு இணைப்பு கொடுங்கன்னா அவர் அப்படி பார்த்தானா இல்ல கேஸ் கனெக்ஷன் கேட்க வந்தாங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். He is so brilliant. நல்ல முன்விசிறியை போட்டுனா என்னது அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஃபேனை போட சொன்னேன். தெரியுதுடி மாலா, ஃபேனை போடு. நல்லா தெரியும், என் பையனுக்கே தெரியும். கைபேசி எடுத்துவாடானா அவன் கட்டு வந்து கொடுத்துருவான். Very good. கைபேசி ரொம்ப நேரம் பக்கத்துல தூரமா வச்சு பாரு கைபேசி அப்படின்னா அவனுக்கு புரியுது. அவன்கிட்ட போயிட்டு நான் மின்னேட்டில போட்டேன்னு தெரியும். சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போட்டுருங்க. மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you. சார்ஜ்ல போட்டுனா தான் தெரியும். ஆனா நம்ம முயற்சி அந்த தமிழை நோக்கி பேசுறோமான்றதுல தான் இருக்கு. தமிழ் திணிக்கிறீங்க உங்க பசங்களுக்கு மேல. இது தமிழ் மட்டுமே பேசப்பட்ட ஒரு மண்ணு. ஆம், உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. இந்த திணிப்பை கேள்வி கேட்காத நீங்க நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறத கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மாட்னாடா மானஸ்த. தமிழுக்கு தெய்வீக தன்மை இல்லைன்னு சொல்லி சமஸ்கிருத சொல்லி மணிப்பிரவாள நடை நீங்க புகுத்துனாங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றதுனால அது நார்மலா இல்ல. நீ இது மொழி சிதைவு. நல்லா பேசுனாங்கல்ல. எது தெரியுமா அதை பேசுறோம். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தெரியாது சார். வீட்ல பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வங்கியில போய் கேஷ் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றீங்கல்ல. தெரிஞ்ச மொழியை நீங்க 2 இடத்துல வேற வேற மாதிரி பேசுறீங்க. சகா சொன்னேன், என் மனசுல அதான். செக் எடுறா செக் எடுக்க போறோம். டைம் சேவிங், அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டைத்தை சேவ் பண்ணி என்ன பண்றீங்க? நாளைக்கு 24 hours பத்தல தேயா பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா தடுமாறீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சுவலி அப்படி தடுமாறீங்களா? அதுல தான் டைம் வேஸ்ட். இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். டைல்ஸ் வந்து இறங்கிச்சா, பிளம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் கேட்கல. இந்த மாதிரி விஷயங்களை நான் மேஸ்திரிட்ட நான் பேசுவேன். நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு ஏதோ ஆயிப்போச்சு போல இருக்கு, என்ன ஒரு மாதிரியா பேசுறாரு, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துருவாரு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தமிழ்ல பேசினா ஒரு மேஸ்திரின்றவர் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்ற சொல்லாடல் பயன்படுத்துவாங்க.
ஏன் இப்ப கோபப்படுறீங்க என்ன கோபப்படுற சரி விட்டு தரேன் விடுங்க வார்த்தைக்கு சொல்றேன். அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல பேசுறோம் லூசு பேலா. சாரி சித்தப்பா கால பல்லு வளர்க்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. இது சுத்த தமிழ் மீடியம். நீங்க தமிழர் இல்ல நான் சொல்லல. நீங்க தமிழ் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல. சொல்லு நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. டைல்ஸ்க்கான வார்த்தையா நான் தமிழ் எனக்கு என்னன்றது தெரியாது திரும்ப சொல்றேன். திரும்ப நீங்க உங்க தொழில் முறைக்குள்ள போறீங்க. நான் அதுக்குள்ள போல. தூய தமிழ்ல என் மேஸ்திரி கிட்ட பேசினா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைப்பாரு. இதுவரை பேசுறவங்க கேளுங்க. சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம். அவனுக்கு வித்தியாசமா தெரியும். என்ன அண்ணனுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. சொல்லுங்க மேஸ்திரினே சொல்லுங்க. ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. நீங்க கட்டடம்னு சொன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் நினைப்பாருன்ற மனநிலை இருக்குல. தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா, அது தமிழ்ல பேசுறவங்க எல்லாரும் மனப்பிளர் உடையவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். நான் சொன்ன விஷயத்தை நீங்களே சொல்லி காட்டுங்க. இப்ப நான் சொன்னதுல எப்படி நீங்க மேஸ்திரிட்ட பேசுறீங்க சொல்லி காட்டுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசுங்க. மேஸ்திரி கிட்ட இத்தாலி மொழியில கூட பேசுங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. தனி தமிழ்ல பேசினா அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற உங்க மனநிலை இருக்குல. அது இங்க உட்கார்ந்து எல்லாரையும் அவமானப்படுத்தும். இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. சுத்த தமிழ்ல பேசுறாரு. நான் யார அப்ஜெக்ஷன் யார நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க. மேல இருக்கற அப்படிதாங்க பேச்சு வரதான் செய்யும்ன்றார். அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசிட்டு வந்திருக்கும் போது புதுமையா திடீர்னு மொத்தமா தமிழா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிறண்டுடுச்சு, ஆதி இதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னு முதல்ல அந்த பேர் வாங்கி தான் ஆகணும். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலயும் தமிழ்ல செய்தி வாசிக்கப்படுது. செய்தி வாசிக்கிறவங்க எல்லாம் லூசு பேலா. இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. தமிழில் தூய தமிழில் பேசுகிறவர்களை பற்றி நீங்கள் இப்படி கட்டமைத்தா முயற்சி எடுத்து தமிழ் வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறவனுக்கு என்ன பேர் வரும்? அப்ப முயற்சி செய்யறவனையும் இந்த பேர் எப்படி நீங்க வாங்கி கொடுக்கலாம்? அது சரியா முதல்லன்னு கேக்குறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால என் மாமனார் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் சார். ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேங்கிறான். அதான் காரணம். சாதி வேறுபாடால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது பொது பிரச்சனை. ஆங்கிலம் தெரியலன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பொண்ணு கொடுக்கலனா அது எப்படி பொது பிரச்சனை ஆகும்? இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதா? உங்க அணியில எல்லாருமே பொது பிரச்சனையை பேசாம தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறீங்க. இப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க. இந்த வரை தமிழ் மட்டுமே பேசணும். தனித்தமிழ் என்பது அது வெறும் அது உள்ள ஒரு மிகப்பெரிய மாபெரும் 2000 வருட அரசியல் இருக்கு. ஓ அப்படியே விஷயம். தேவை அதிகமாக்கணும். பொருளாதார ரீதியான தேவை ஏற்படும். எல்லா இடத்துலயும் தமிழ் வரும். ஆமா, எல்லாம் டெக்னாலஜி. ஒரு கான்டெம்பரரி திங்கிங். ஆக்சுவலா தமிழுக்கான தேவையை அதிகரிப்பதன் வழியாக அதுக்கான மார்க்கெட்டும் பெருசாகுது. தெரிகிறதா? என் மொழியை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் ஒருவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சா கூட எனக்கு தவிர்க்க முடியாத கோபம் வரும். அது எல்லாருக்கும் வரும் நினைக்கிறது. இந்த இனத்துக்கே உரிய பிரச்சனை இது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். பை டிஃபால்ட் ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அது கொலை குத்தம் கிடையாது. அப்படியா? என்ன அப்படியா? தமிழ்நாட்டுல இருக்க வந்து அருகதையே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. இந்த அளவுக்கு இதை கொண்டு போக தேவையில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மரமண்டிக்கு போது புரியுதா? பள்ளிக்கூடங்கள் அதிகமாக ஆங்கிலத்தை ப்ரோமோட் பண்ணது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இல்ல அது இருந்ததுங்க. அப்படி கேளு, அப்படி கேளு. தமிழ் மொழி வளர்த்த குறைச்சிருச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இல்ல அதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து கால வராதப்பா. வீட்டிலயாவது இதை கத்து கொடுங்க. வீட்டிலயாவது பசங்க கிட்ட தொலைபேசின்னு சொல்லுங்க. கைபேசி எடுத்து எனக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பட்டுங்கிறது வந்துரும். ஆனா என்னமாடா நீ? அது வந்தா அது கொலை குத்தம் அப்படின்னு ஒரு வெறித்தனமா போனா இவங்க ரெண்டு ஏறதால புரிஞ்சுக்கிட்டு போறாருங்க. மொழி என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து. இப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. நீங்க விட்டுருங்கன்னு சொல்லல. இது ஆங்கிலம் வெர்சஸ் தமிழ் இல்ல. ஆங்கிலம் தேவைப்படுகிறது, தொழில் ரீதியாக தேவைப்படுகிறது, உலகத்தோடு உறவாட தேவைப்படுகிறது, இருக்கட்டும். முடிந்த வரைக்கும் தமிழில் பேசுங்கள். தமிழ் வார்த்தைகளை தொலைப்பது என்பது உங்க வெல்த்ல இருந்து ஏதோ ஒன்று போறதா மைண்ட்ல வச்சு